வணக்கம், இது சமூகன் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி 9வது வார்டில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் 46 லட்சம் ரூபாய் செலவில் பட்டேல் ரோடு, ஜெயபிரகாஷ் நாராயணன் வீதிகளில் சேதமடைந்த சாலைகளை கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சீரமைக்கப்பட்டது. அதாவது சேதம் அடையாமல் நன்றாக இருந்த தார் ரோட்டை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் பொய்யான தகவலை அரசுக்கு தெரிவித்து ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 1000 மீட்டர் அளவில் தார் சாலை புதுப்பிக்கப்பட்டது. அந்த தார் சாலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஓராண்டுக்குள் முன் அமைக்கப்பட்ட தார் சாலை நிலைமையை பாருங்கள். தரமற்ற தார் சாலை சீரமைத்து மக்கள் வரிப்பணம் 46 லட்சம் ரூபாய் பணத்தை விரயம் செய்துள்ளார்கள். அதேபோல பல்லடம் நகராட்சி 13, 15, 16, 17, 18 வார்டுகளில் அமைக்கப்பட்ட தார் சாலைகள் சீரமைக்கப்பட்டதில் 74 லட்சம் ரூபாய் நகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஒட்டுமொத்த நகராட்சி இயக்குனர் அவர்களுக்கும் Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. நகராட்சி நிர்வாக மண்டல அலுவலர் உட்பட அனைவருக்கும் சமூக அலுவலர் அண்ணாதுரை புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டு திருடுவதற்காகவே தார் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இவ்வழியே பல்லடம் நகர பகுதியில் உள்ள ஓடைகளில் உள்ள கழிவு நீரை சுத்தம் செய்யும் திட்டத்திற்காக இவ்வழியே குழாய் அமைப்பதற்காக சாலையை தோண்ட வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிந்தும் அவசரமாக ஊழல் செய்வதற்காகவே 2024ஆம் ஆண்டு 46 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை சீரமைக்கப்பட்டது. தார் சாலை சீரமைக்கப்பட்ட 4 மாதங்களுக்குள் பட்டேல் ரோடில் உள்ள தார் சாலை தோண்டப்பட்டது. அதன் காரணமாக தற்போது அந்த சாலை சீர்குலைந்து போய் உள்ளது. 46 லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணம் விரயமாகி கொண்டிருக்கிறது. புதிதாக தற்போது பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் தலையிட்டு பல்லடம் நகராட்சி மீது நடவடிக்கை எடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள்.